தமிழக மீனவர்கள் தொடர்ந்து எல்லை மீறுவதாக கூறி நடுக்கடலில் இலங்கை தமிழர் மீனவர்கள் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். இந்த போராட்டத்தில் எவ்வளவு மீனவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? தற்போது அங்கு நிலவக்கூடிய களச்சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையானது எல்லைதான மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு வருவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு கடுமையான தண்டனைகளும் அந்நாட்டு நீதிமன்றம் விதிக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள மீனவர்கள் இந்திய இழுவை படகு மீனவர்கள் எல்லை தாண்டி தங்களுடைய வளங்களை அழித்து செல்வதாகவும் தங்களுடைய மீன்பிடி தொழிலையே முற்றிலுமாக அழைத்து வாழ்வாதாரத்துக்கு வகையில்லாமல் செய்து வருவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்து அதை கண்டிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதி மீனவர்கள் தங்களுடைய படகுகளுக்கு கருப்பு கொடி கட்டி சர்வதேச எல்லை பகுதியான நடுக்கடலுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால அந்த சர்வதேச எல்லை பகுதியில் பதட்டமான சூழல் உருவாகி வருகின்றது. தொடர்ச்சியாக காலங்காலமாக இலங்கை இந்தியா இடையிலான மீனவர்களுக்கிடையான பிரச்சனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் தீர்க்கும் வகையில் இரு நாட்டு அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என இரு நாட்டு மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வராங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.